சூர்யா அப்படின்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருவது அவருடைய படங்கள், அவருடைய நடிப்பு, அதெல்லாம் தாண்டி அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன். அந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய 15வது ஆண்டு விழா நேற்று நடந்தது. அது சென்னையில் இருக்கக்கூடிய சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய ஆடிட்டோரியத்தில் தான் நடந்தது. அதில் சிறப்பு விருந்தினராக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் கலந்து கொண்டார். கமலஹாசன், வெற்றிமாறன், இன்னும் பல பேர்லாம் கலந்துக்கிட்டாங்க. வழக்கறிஞர் அருள்மொழி தீக்கா அவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் கமலஹாசன் கலந்துக்கிட்டது தான் சூர்யாவுக்கு ரொம்ப மிகுந்த விருப்பமாக இருந்தது. என்ன காரணம்னா, சூர்யா தன்னுடைய வழிகாட்டி, என்னுடைய விரலை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வரைய கூட்டிட்டு போறவர், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கலக்கி முக்கியத்துவம் கொடுத்து என்ன வழி நடத்துபவர். சினிமாவில் எல்லாம் பணத்துக்காக ஆசைப்படுவாங்க, பணத்தை விட நம்ம நல்ல படங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கெரியர்ல பல சாதனைகளை புரிந்தவர். அவர் தான் எனக்கு வழிகாட்டி, நான் இதுவரை பண்ண எல்லா சாதனைக்கு காரணமே கமலஹாசன் தான் சொல்லி ஒரே தூக்கிட்டாரு. மறுபக்கம் கமலஹாசன் பேசும் பொழுது சூர்யா என்கிட்ட கேட்பாரு, உங்களை நான் அண்ணன்னு கூப்பிடுறதா சித்தப்பான்னு கூப்பிடுறதான்னு தெரியலன்னு. ஆனா இன்னைக்கு எனக்கு சூர்யாவை தம்பின்னு கூப்பிடுறதா இல்ல அண்ணன்னு கூப்பிடுறதான்னு தெரியல. அந்த அளவு நாங்க கமலஹாசன் நற்பணி இயக்கத்துல பண்ணதை விட இவர் விஞ்சி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா 51 மருத்துவர்களை மேடையில கொண்டு வந்து நிப்பாட்டினோடனே கமல் சார் பயங்கர ஹாப்பி ஆகி கைத்தட்டி ரொம்ப ஒரு நெகிழ்வா பேசினாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்றது கஷ்டம், யார் வேணாலும் சினிமால பண்ணிடலாம், பட் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் சமுதாயத்துக்கு நல்லது பண்ணும் பொழுது அதுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் வரமாட்டாங்க, நம்ம தான் பண்ணணும். நான் முதல்ல ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமா மாத்தினதுக்கு காரணம் அந்த காலகட்டம் ரசிகர் மன்றம் வேண்டான்னு முடிவு பண்ணேன். அப்ப சிவகுமார் அண்ணன் தான் ரசிகர் மன்றம்லாம் நமக்கு வேண்டாம், அது அரசியலுக்கு போறவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் என்னுடைய ரசிகர்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணதுனால நம்ம வெறும் ரசிகர் மன்றமா வச்சு அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்களுடைய ஹியூமன் ஹவர்ஸ் அதற்கு நம்ம மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு வெல்ஃபேர்ல ஈடுபடுத்துவோம். அப்படி வந்ததுதான் கமலஹாசன் நற்பணி இயக்கம். முதல்ல ரசிகர் மன்றமா இருந்து அதுக்கப்புறம் நற்பணி இயக்கமா மாறுனுச்சு அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு, கல்வியோட அவசியம் எவ்வளவு முக்கியம், நீட் எக்ஸாம்னால எப்படி மாணவர்கள், தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு டெல்லிக்கு போனோம்னா, ஏன்னா மண்டே அவருக்கு பார்லிமெண்ட் செஷன் இருக்கு. நேற்று ஈவினிங் நைட்டு ஃபிளைட்ல அவர் கிளம்பி போயிட்டாரு. ஸோ அதனால நான் கொஞ்சம் ரொம்ப நேரம் அதாவது நிறைய பேசினாரு, இன்னும் நிறைய பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்வா எல்லாரையும் கூப்பிட்டு பாராட்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு நிறைவான, அதாவது சினிமா படங்கள்ல உள்ள விழாக்களுக்கு போறதை விட இதுல மனநிறைவு வருதுன்னு ஒரு அடி அடிச்சாரு.